இவ்வளோ கேவலமாக ஒருத்தரால் பேச முடியுமா? அது இல்லைனாக்கா இது மாதிரி தான் தவறான விஷயங்கள், தவறான வாய், தவறான எண்ணம், தவறான வார்த்தைகள், அருவருப்பாக பேச தெரியும். கூச்சப்படாமல் அருவருப்பாக பேச முடியும். இது எல்லாமே நடக்கும். ஸோ உண்மையிலே அருவருப்போட வச்சோம். நான் சார்கிட்ட பேசும்போது சொன்னேன், என்ன அறியாமல் அது மாதிரி பேசும்போது நான் கெட்ட வார்த்தை பேசுவேன் சார், எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு வெறியான கோபம். இவ்வளோ கேவலமாக இருக்க முடியுமா? உன் வேலையை நீ பார்த்துட்டு போக மாட்டீங்களா? யார் என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, அவங்க வீட்டை அவங்க பார்த்துக்கிட்டா போதும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒழுக்கை என் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். பெரிய ஆளுங்களா வராங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. டு நாட் சீட், டோன்ட் டூ இன்ஜஸ்டிஸ் டு விமன். இது எனக்கு எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது. நான் பெரிய மனுஷன் ஆகணும், சின்ன மனுஷன் ஆகணும், அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நீ எது வேணால் பண்ணு, கோ ஃபார் அ ட்ரிங்க், யூ ஸ்மோக், இதெல்லாம் ஒன்று நீ பண்ணிக்கிறது, உன்னுடைய உடம்பு மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயம். அது நீ எப்போ வேணால் நீ சீர்திருத்திக்கலாம். ஆனால் எந்த வகையிலையும் டு நாட் இன்சல்ட் உமன் ஆர் விமன் ஆர் எனிபடி ஃபார் தட் சேக். இது ஒன்று மட்டும்தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது, சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய பேரண்ட்ஸ் கிட்டே இது மூலியமாக சொல்கிறது என்னென்னா, யூ பிரிங் அப் யுவர் கிட் இன் த ரைட் வே. வீட்டில் அம்மாவுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும், அக்காவை எப்படி ட்ரீட் பண்ணணும், பக்கத்தில் உள்ளவங்களாம் எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், இது அப்படிங்கிற நம்மள்கிட்ட இருக்குது. we need to bring up the right generation. அது இல்லைனாக்கா இது மாதிரி தான் தவறான விஷயங்கள், தவறான வாய், தவறான எண்ணம், தவறான வார்த்தைகள், அருவருப்பாக பேச தெரியும். கூச்சப்படாமல் அருவருப்பாக பேச முடியும். இது எல்லாமே நடக்கும். ஸோ இட் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ் ஆல்சோ. நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களை நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து சரியாக பேசுகிறாங்களா, சரியாக இருக்கிறாங்களா, ஒழுக்கமாக இருக்கிறாங்களா, வெறும் ஜெயிக்கிறது காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களையும் நம்ம எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மேடையை அந்த ஏன்னா இங்கே நிறைய விஷயங்கள் எனக்கு அப்படியே டக்குன்னு ஸ்பார்க் ஆச்சு. நிறைய பேர் நான் இயக்குநர்களாக இருந்திருக்கிறாங்க, அவங்களாம் எனக்கு தெரியல. ஆனால் அவங்க படங்கள் பார்த்துருக்கேன், அவங்க படங்களை ரசிச்சிருக்கிறேன். அப்படி தான் பக்கத்தில் கீழே இயக்குனர் உட்காந்துருக்கார், எனக்கு அவர் தான் தெரியாது. அதே மாதிரி இவங்க உங்கள் பேரும் எனக்கு ஆனால் அவங்கள்ட்டையும் ஃபோனில் எல்லாம் பேசியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே இந்த மேடையில் நடந்த ஒரு சந்தோஷமான விஷயங்கள். நிறைய படங்கள் வெறும் போஸ்டராகவும் வெறும் யூடியூப்பில் டிசைனாகவும் ட்ரெய்லராகவும் பார்த்துட்டு இருக்க காலகட்டத்தில் ஒரு மங்கைன்னு ஒரு படம் மார்ச் 1ஆம் தேதி ரிலீஸ். அதுக்கு முன்னாடி உண்டு இந்த ப்ரிப்பரேஷன்ஸ். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டுருக்கீங்க சார். உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா தேங்கி கிடக்கிறது அவ்வளோ இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், மீடியாவில் எல்லாருக்கும் தெரியும், சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதில் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு, ஏன்னா ஜெனரலாக வந்தவொடனே என்ன கேட்பாங்கன்னா, யார் நடிக்கிறா, யார் ஸ்டார், யார் போடலாம், துஷி கேரக்டர் யார் வேணால் போடலாம், எனி ஹீரோ இது கூட சைன். பட் அதெல்லாம் மீறி டைரக்டர் குபேந்திரன் துஷியை செலக்ட் பண்ணுறதும், நீங்கள் அதுக்கு அப்ரூவ் பண்ணுறதும், இங்கே வந்த அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது வேறு யாரோ ஒருத்தர் நடிக்க வேண்டியது இருக்குது. அது எனக்கு தெரியாது. பட் இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தைரியம் சார். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. எடுத்தவங்க நான் உங்களை பற்றி தான் பேசணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவ்வளோ சிறப்பாக, இவ்வளோ அழகாக பப்ளிசிட்டி பண்ணுறீங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க, மீடியா ரெகுலர் டச்சில் வச்சுட்டு இருக்கிறீங்க. இட் இஸ் a Herculean task to release a film and you are doing it. God bless you sir. It is a great stuff, amazing stuff. ஒரு ப்ரொடியூசர் ஜெயிச்சா இன்னும் ஒரு 10 இளம் இயக்குநர்கள் வருவாங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நான் எப்பயுமே வேலை பார்க்கும்போது அதான் யோசிப்பேன். என் ப்ரொடியூசர் ஜெயிச்சாருனாக்கா அவர் இன்னும் ஒரு 10 படம் எடுப்பார், ஜெயிச்சிட்ட போய் வீட்டுக்கு போக போகிறது இல்லை. ஸோ அது மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும்னு மனதார வேண்டுறேன், விஷ் பண்ணுறேன். பெஸ்ட் விஷஸ் டு யூ சார். இன்றைக்கி இங்கே 3 பேர் ரொம்ப முக்கியமாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க, வர முடியல. ஒன்று என்ன நடிக்க கூப்பிட்டு வந்த சேரன் சார், துஷியை நடிக்க கூப்பிட்டு வந்த சசிகுமார் சார், அண்ட் கூடவே ட்ராவல் பண்ண சமுத்திரகணி சார். 3 பேரும் முதல்ல நேற்றையும் விஷ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் தினகரன் நாயுடு எனக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணதே பார்த்தீங்கன்னா சசிகுமார் சார் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார். ஸோ அவங்களால வர முடியல, பட் அவங்களோட விஷஸ் உங்களுக்கு உங்கள் டீம் மொத்தத்துக்கும் சொல்ல சொன்னாங்க. ஸோ இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. எனக்கு அவங்க சிங்கர் எனக்கு பேர் தெரியல, பட் ஒரு செகண்டில் அப்படி அந்த ஸ்டேஜை கடத்திட்டு போனாங்க. அவ்வளோ அற்புதமான வாய்ஸ், அப்படி கம்பீரமாக அப்படி. சாக்ஷி
இட் இஸ் அன் அமேசிங் லிஃப்ட். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அப்படி பாடிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி பாடின அந்த பாடல் வந்து அவங்களும் எனக்கு யாரும் தெரியாது, பட் அப்படி ஒரு வாய்ஸ். நான் எனக்கு அனுப்பிச்ச உடனே நான் அத்தனை பேருக்கு ஷேர் பண்ண அத்தனை பேருக்கு வந்த அந்த வாழ்த்து வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அந்த சாங். ஸோ தீசன் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க. கரெக்டான ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. அண்ட் துஷிலாம் நடிப்பான்லாம் எனக்கு சாரி, நான் வந்து என்னோடய ஸ்டேஜாக இதை எடுத்துக்கலன்ட்டு இல்லை. ஏன்னா அவனை வந்து கதாநாயகன்னு சொல்ல மாட்டேன், அவன் ஒரு மெயின் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கான். அவன் நடிப்பான் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்குலாம் தெரியாது. ஏன்னா வீட்டில் நான் நடிக்க வருவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய அடுத்த ஜென்ரேஷன் வருங்கிறதெல்லாம் நான் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. அது ஒரு ஆக்சிடென்ட்லாம், ஆனால் ரொம்ப அழுத்தமாக நடந்த ஒரு விஷயம். இது மாதிரி சத்யம் தேட்டரில் தான் நினைக்கிறேன், நம்ம பசங்க ஆடியோ ரிலீஸ்க்கு கூட நான் வரதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி இருக்கிற அளவு கூட நான் ஃப்ரீயாக பேச மாட்டேன். அப்போலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இல்லை, கொஞ்சம் நிறைய கூச்சப்படுவேன். அப்போ இவனை கூட கூப்பிட்டேன், வாடா சைடில் உட்காரத்துக்கு பேசுறதுக்கு ஆள் வேணும் எனக்கு அப்படின்னு வாடான்னு கூப்பிட்டு வந்தேன். அப்படி வந்த இடத்துல தான் சசி சார் பார்த்துட்டு பையனா அப்படின்னாரு. அதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குலாம் எனக்கு அப்போ தெரியாது. அவர் ஈசன் படம் பண்ண போகும்போது ஆக்சுவலாக நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் என்னோடய நாடோடிகள் ஷூட் வந்து ஒரு கிளாஷ் ஒர்க் இருக்குது, ஃபைனல் எல்லாமே முடிய போகுது. என்னோடய ஒர்க்கை மட்டும் முடித்து பசங்க படத்துக்கு அனுப்ப போகிறாங்க. அப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போயிட்டுருக்கிறேன். போகும்போது ஜெமினி ஃப்ளைஓவர் வரைக்கும் அங்கே வரும்போது சார் ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருந்தார், இது மாதிரி வந்துகிட்டு இருக்கு சார் பாண்டிச்சேரிக்கு. போய் துஷியும் இன்னொரு சங்க பேர் நிறைஞ்சது, 2 பேரையும் கூப்பிட்டு வந்துடுங்களேன் அப்படின்னாரு. அவனுங்க எதுக்கு சார் வந்துக்கிட்டு, நான் மட்டும் ஷூட் முடிச்சு நாளைக்கு மத்தியானமே கிளம்பி நான் வந்துடுவேன் சார், வெறும் பேட்ச் ஒர்க்கு தானே சார். இல்லை சார் கூப்பிட்டு வாங்க, வரும்போது 2 காஸ்டியூம் எடுத்துகிட்டு வாங்க. எதுக்கு சார் அவங்கள கூப்பிட்டு வரணும், அவன் போர் அடிக்கும் சார், அவங்களுக்கு ஸ்கூல் இருக்கு, அவனுக்கு வரமாட்டான் சார். சொல்கிறேன் போய் கூப்பிட்டு வாங்க சார் போட்டு வலியுறுத்துறாரு. வந்துட்டோம், மியூசிக் அகாடமி வரைக்கும் வந்துட்டேன், போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டு. சரின்னு திருப்பி வீட்டுக்கு போய் கூப்பிட்டாக்கா 2 பேரும் மரத்து மேலே ஏறி நிற்கிறாங்க. இவனாவது உடனே வரேன்ட்டான். எல்டர் சொன்னது வாட் ஷுட் ஐ டு, வை ஷுட் ஐ கம், நீ ஷூட்டிங் போய்டுவேன், எனக்கு போர் அடிக்குவாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படி தான் இருந்துட்டு. ஸோ அங்கே கொண்டு போனவனு தான் அவர் வந்து ஒரு ட்ரையல் ஷூட் இவனை வச்சு எடுக்கிறாருன்னு சொன்னேன். சார் டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க சார், அதுக்கெல்லாம் பேசினாலும் சரியாக பேச மாட்டோம் சார். மங்கை வந்து இட் இஸ் வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது வந்து சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் இது பொண்ணுங்களை பற்றினா என்ன சார், பொண்ணுங்களை பற்றினா இல்லை சார். வந்து அது ஒரு சின்ன லீடே கொடுத்துட்டார், எப்படி ஆரம்பிக்கிற ஒரு மூவி எப்படி முடியுது, கடைசியாக அந்த பையனோட பார்வையில் பொண்ணுங்கன்னா இப்படியா, பொண்ணுங்கன்னா இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து பொண்ணுங்கன்னா இப்படியா அப்படின்னு ஒரு பிரமிப்பு கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டாக டைரக்டர் சார் சொல்லியிருந்தார். இடனோ நீங்கள் கிறிஸ்டார் உங்களை விஷ் பண்ணது, துஷியை விஷ் பண்ணது சொல்லாமான்னு தெரியல. பட் டைரக்டர் வந்து வானம் கிறிஷ் கூட ஒர்க் பண்ணியிருந்துருக்கிறார். ஸோ படம் முடிஞ்ச உடனே அவர் வந்து ஹைதராபாத் போயிட்டு கிறிஷுக்கு படத்தை போட்டு காமிச்சிருக்கிறாரு. இது ஹியூஜ் டைரக்டர், நானும் வானம் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், தெலுங்கில் அவ்வளோ பெரிய டைரக்டர். படத்தை பார்த்துட்டு படத்தை பற்றியும் துஷ்யந்துக்கு பர்சனலாக ஒரு மெசேஜும் போட்டிருந்தாரு. இட் வாஸ் ஸோ இம்ப்ரெசிவ். நான் துஷிகிட்ட சொன்னேன், யூஆர் கிஃப்டட்ரா, சம்படி இஸ் டேக் இன் டைம். அவங்க வந்து படத்தை பார்த்துட்டு உன்கிட்ட அந்த படத்தை பற்றிய கருத்தையும் உன்னை பற்றியான கருத்தையும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். சச்ச ஏன்னா தேர் ஆல் இந்த கிராஃப்ட். ஒரு இஸ் ஏ பிக் டைரக்டர், அவருக்கு இந்த படம் பிடிச்சிருக்குது அப்படின்னா தெர் இஸ் மெட்டீரியல் இன் த ஃபில்ம். ஸோ இந்த மெட்டீரியல் கொண்டு போய் சேர்க்கணும்னு மிக தாழ்மையோடு நான் மீடியா தான் கேட்குறேன். ஏன்னா இதுவே ஒரு பெரிய ஸ்டார்ஸ் கடை ஷோவாக இருந்தால் இந்த நேரத்துக்கு அவ்வளோ பேர் கூட்டம்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் இல்லை. காரணம் என்னென்னா இங்கே அப்படி யாரும் இல்லை. பட் இந்த படம் வெளியே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா இது எல்லாருக்கும் மிகப்பெரிய மரியாதை, மிகப்பெரிய அங்கீகாரம். அது உங்களால் மட்டுமே முடியும். யூ ஆல் ஒன்லி கேன் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் எ குட் மூவி. எனக்கு முன்னாடி பேசின நண்பர்கள் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்படியும் படம் பார்ப்பீங்க. ஏன்னா ப்ரொடியூசர் அவ்வளோ அற்புதமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஃப்ரெஷ்ஷும் எப்படியும் காமிப்பார். உங்கள் எல்லாருடைய கருத்துக்களும் படத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு படியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.